பங்கு சந்தையில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகளை விரைவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தில் முடிவடைந்தது. முன்னணியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய உயர்வு இன்னைக்கு மார்க்கெட் உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. நாட்டோட முன்னணி நிறுவனமாக இருக்கிற ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுடைய Q3 ரிசல்ட் இன்னைக்கு வெளியாக இருக்குது. கடந்த சில நாட்களாகவே இந்த ஷேர் ஒரு நல்ல உயர்வில் இருக்குது. ரிலையன்ஸினுடைய ரிசல்ட்டை பொறுத்து மார்க்கெட்டில் என்ன மாதிரி தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அட்டுலுங்கிற ஒரு கம்பெனி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தினுடைய Q3 ரிசல்ட் தற்போது வெளியாகி இருக்கு. மார்க்கெட் எதிர்பார்த்த ரிசல்ட் தராதனால ஒரு சின்ன இறக்கத்தில் இந்த ஷேர் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஆக்சல் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு கம்பெனி இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறுவனத்தினுடைய Q3 ரிசல்ட் வந்திருக்கு. நல்ல ரிசல்ட் தந்திருக்காங்க. அதன் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு நாளில் 19.99% உயர்ந்திருக்கு. ஏரான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஜினியரிங் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு வருஷத்தில் தொடர் ஒரு ஏற்றத்தில் இந்த ஷேர் இருந்து வராங்க. இந்த ஷேரை பற்றி நீங்களும் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி பாருங்க. பங்கு சந்தையில் முதலீடு பண்ண ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட ஒருவேளை டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை இன்னைக்கே தொடங்குங்க.